அந்த நைட் பிரின்சஸ் அமாயிராக்கு சரியா தூக்கம் வரல. பயத்தால இல்ல, அவளோட மனசுல ஏதோ ஒரு கேள்வி சுத்திக்கிட்டே இருந்தது. அந்த மவுண்டன்ல இருந்து என்ன சத்தம் வந்தது? அதே கேள்வி திரும்ப திரும்ப. அது லவுடா இல்ல, ஸ்கேரியாவும் இல்ல, ஆனா ஏதோ தனிமை மாதிரி இருந்தது. அத மறக்கவே முடியல. நெக்ஸ்ட் டே மார்னிங் சன்ரைஸ் ஆனதும் அமைரா பேலஸ் விண்டோல நின்னு வெளிய பார்த்தா. தூரத்துல விஸ்பரிங் மவுண்டன். சாதாரண மலை மாதிரி தான், ஆனா அந்த நாள்ல அது கொஞ்சம் டிஃபரண்டா ஃபீல் ஆனது. மெதுவா ஒளிர்ற மாதிரி. மவுண்டனுக்கு ஏதாவது ப்ராப்ளம் இருக்குமோன்னு அவளுக்கு தோணுச்சு. அமைரா மெதுவா சிரிச்சா. பயப்பட வேண்டாம், முதல்ல புரிஞ்சுக்கணும். பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சிட்டு குயின் அம்மா கிட்ட சொல்லிட்டு அமைரா பேலஸ் கார்டனுக்கு ஒரு சின்ன வாக் போனா. கார்ட்ஸ் எல்லாம் தூரத்துல இருந்தாங்க. பூக்கள் பூத்திருந்துச்சு. பறவைகள் அமைதியா சத்தம் போட்டுச்சு. அந்த இடம் முழுக்க ரொம்ப காமா இருந்தது. அப்பதான் அமைரா ஒரு சின்ன பட்டர்ஃப்ளைய கவனிச்சா. அது மெதுவா பறந்தது. அவளுக்கு அது பிடிச்சு போச்சு. கொஞ்ச தூரம் தான் நினைச்சுக்கிட்டு அத பின்தொடர்ந்தான். சில அடிகள் எடுத்ததும் கார்டன் பாத் மாற ஆரம்பிச்சது. பேலஸ்ல இருந்த சத்தம் மெதுவா குறைஞ்சது. அமைரா நின்னு சுற்றி பார்த்தா. பயம் வரல, ஆனா மனசுக்குள்ள ஒரு சின்ன டவுட். நான் வேற வழியில வந்துட்டேனா? அப்போதான் சுற்றி இருந்த ஃபாரஸ்ட் வேற மாதிரி ஃபீல் கொடுத்துச்சு. மரங்களுக்கு நடுவுல சூரிய ஒளி மெதுவா விழுந்தது. காற்று அவளை நிம்மதியா தொட்டது. அமைரா நடக்கிற பாதை மெதுவா ஒளிர ஆரம்பிச்சது. இந்த வழிதான் சொல்ற மாதிரி. அமைரா மெதுவா அந்த பாதையில நடந்தா. அவளுக்கு அது சேஃபா ஃபீல் ஆனது. ஃபாரஸ்டே அவளை கைட் பண்ற மாதிரி இருந்தது. கொஞ்ச நேரத்துக்கு பிறகு அமைரா விஸ்பரிங் மவுண்டனுக்கு அருகே வந்துட்டா. அருகில பார்த்தப்போ அந்த மலை பயமா இல்ல, ரொம்ப காமா ஓல்டா வைஸா இருந்தது. அப்போதான் அந்த சத்தம் திரும்ப கேட்டுச்சு. ரோர் இல்ல, ஆங்கர் இல்ல, பெயின். கொடிகளுக்கும் மெதுவா ஒளிரும் பூக்களுக்கும் நடுவுல ஒரு சின்ன கேவ் அவள் கண்ணுல பட்டது. அதுக்குள்ள இருந்து சூடான ஒளி வந்துச்சு. அமைராவோட மனசு வேகமா அடிச்சது. பயத்தால இல்ல, கருணையால. அமைரா ஓடல, மறையல. மெதுவா அமைதியா சொன்னா, நான் உங்களுக்கு எதுவும் செய்ய மாட்டேன். கேவுக்குள்ள 2 பெரிய கண்கள் மெதுவா திறந்தது. அமைரா நின்னுட்டான். ஒரு பெரிய உருவம் அசைந்தது. இறக்கைகள் மடக்கப்பட்டு உடல் அமைதியா இருந்தது. அது டிராகன். பயமுறுத்தல, அதோட கண்கள் ரொம்ப சோகமா இருந்தது. அப்போ அமைரா கவனிச்சா, டிராகன் மார்பு கருகி ஒரு சின்ன கிறிஸ்டல் சில இடத்துல உடைஞ்சது போல மெதுவா ஒளிர்ந்துகிட்டு இருந்தது. டிராகன் அத காப்பாத்திட்டு இருந்தது. அப்போதான் அமைராக்கு புரிஞ்சது, அந்த சத்தம் ரோர் இல்ல, அது ஹெல்ப் கேக்குற சத்தம். அமைரா மெதுவா கீழே உட்கார்ந்தா. டிராகனை தொடல, அருகே போகல. தன் மார்புல கை வச்சிட்டு சொன்னா, நான் உங்களுக்கு வலி கொடுக்க மாட்டேன், நான் உதவதான் வந்தேன். டிராகனோட கண்கள் மென்மையாயிடுச்சு. கிறிஸ்டல் அதிகமா ஒளிர ஆரம்பிச்சது. கேவ் முழுக்க வெளிச்சம் பரவச்சு. அந்த வலி மெதுவா குறைய ஆரம்பிச்சது. கிறிஸ்டல் மெதுவா மேலே மிதந்தது. ஒளி அமைராவை சுற்றியது. ஒளி மறைஞ்சதும் டிராகன் மெதுவா சொன்னது, நன்றி பிரின்சஸ் அமைரா. அமைராக்கு ஆச்சரியம். டிராகன் தொடர்ந்தது, ஒரு காலத்துல நான் இந்த கிங்டம காப்பாத்தினேன், ஆனா அவங்க மறந்துட்டாங்க. அப்போ திடீர்னு காலடி சத்தம். யாரோ மலை பக்கம் வர்றாங்க. டிராகன் மெதுவா சொன்னது, மக்கள் பயப்படும் போது சரியான முடிவு எடுக்க முடியாது. அமைரா கேவ் என்ட்ரன்ஸ் பக்கம் திரும்பினா.
மனம் வேகமா அடிச்சாலும் குரல் உறுதியாயிருந்தது. அப்படின்னா நான் அவர்களுக்கு புரிய வைப்பேன். சில நேரம் தவறான வழியில போன போதுதான் சரியான உண்மை கிடைக்கும். அமைராவோட உண்மையான பயணம் இப்பதான் ஆரம்பிச்சது. டு பி கண்டினியூட்.